கண்ணியமிக்க சகோதரர்களே, சோதனையான இந்த உலகத்திலே சக்கராத்து வரை இந்த சோதனையை அனுபவிக்க வேண்டிய முஸ்லிம்களாகிய நாம் இன்ஷா அல்லாஹ் சக்கராத்திலிருந்து நெடுநீண்ட காலம் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில் முஸ்லிம்களாகிய நாம் சரிவர ஒரு முஸ்லிமாக இந்த பூமியில் வாழ வேண்டுமாக இருந்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறைகளை கையாண்டார்களோ அந்த ஒரே ஒரு முறையால் மாத்திரம்தான் எங்களால் தலையிலிருந்து வாழலாம். முஸ்லிம்களுடைய முடிவுக்கு பணம், அரசியல், செல்வம் இவைகள் எல்லாம் முஸ்லிம்களின் முடிவுக்கு காரணியாக ஒரு நாளும் மாறாது. முஸ்லிம்களுடைய உயர்வுக்கும் முடிவுக்கும் காரணம் சகோதரர்களே, முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய இஸ்லாம். முஸ்லிம்கள் எந்த அளவு இஸ்லாத்தோடு பற்றுடன் நடப்பார்களோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி நம்மை நோக்கியது. நாம் ஒரு நாளைக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவையும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவையும் எத்தனை தடவை ஓதுவோம்? தஹஜ்ஜத் எழும்பினால் முதல் 2 ரக்காத்தில் ஓதுவது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். சுபஹுடைய சுன்னத்திலே ஓதுவதும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். மக்ரிபுடைய சுன்னத்திலே பின் சுன்னத்திலே ஓதுவதும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். கடைசியாக வித்ர் தொழுகையிலே தூங்குவதற்கு முன்னால் உள்ள வித்ர் தொழுகையிலே ஓதுவதும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். கடைசியாக தூங்குவதற்கு தலையை விரிப்பில் வைத்ததோடு கடைசியாக ஓதுவது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். இது ஏதாவது ஒரு மந்திரம். ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் காபாவை தவாஃப் செய்துவிட்டு காபாவுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவீர்கள். தவாஃபுடைய 2 ரக்காத், அந்த 2 ரக்காத்திலும் ஓதுவதும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? ஏன் அடிக்கடி இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹதை நபி அவர்கள் ஓதினார்கள், நாங்கள் ஓதுவோம்? ஏன் சகோதரர்களே, எதற்காக இவ்வளவு ஒரு நாளைக்கு 5 தடவை ஓதுகிறோம்? ஒரு முஸ்லிமுடைய கல்வில் இது 2 சூறாவும் நிறைந்திருக்கு. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 சூறாவை மந்திரத்துக்காகவோ பாட்டுக்காகவோ அல்லது சித்தாந்தத்துக்காகவோ ஓதுவது கிடையாது. 40 வருடம் ஒரு முஸ்லிமுக்கு வயதென்றால் அவன் கிட்டத்தட்ட 7 வயதில் தொழுகை கடமையாக்கி இருந்தால் 32 ஆண்டுகளாக குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி வருகிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹதுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும் குல் என்றுதான் தொடங்குகிறது. குல் குல் என்றால் என்ன? நபியே சொல்லுங்கள். ஓதுங்கள் மாத்திரமல்ல, மக்களுக்கும் சொல்லுங்கள். இந்த குல் நபிக்கு மாத்திரமாக இருந்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு இந்த குல்லை வைத்து என்ன செய்யும்? நமக்கும் உலக முடிவு வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இதே குல் தான். கண்ணியமிக்க முஸ்லிம்களே, நம்முடைய கடமை தற்காலத்துடைய
பிரச்சனைக்கான தீர்வு என்று. சிலர் நோம்பு பிடிக்கும்படி சொல்லுகிறார்கள், சிலர் அது செய்யுங்கள் இது செய்யுங்கள் என்றெல்லாம் தனக்கு வந்ததையெல்லாம் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். கண்ணியமிக்க முஸ்லிம்களே, நாம் ஒவ்வொருவரும் உண்மையான முஸ்லிமாக மாறணும். உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? அவன்தான் தாழி, அவன்தான் தாழி. இந்த பொருளுடைய அர்த்தமுடையவன் அவன்தான். எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு பின்வாங்கக்கூடாது. யாரை பற்றி பேசுவதற்கு? ஹலாலை பற்றி பேசுவதல்ல, மக்தபை பற்றி பேசுவதல்ல, சூஃபி முஸ்லிம் வஹாபி முஸ்லிமை பற்றி பேசுவதல்ல, ஈச்சமரத்தை பற்றி பேசுவதல்ல, நாலு கல்யாணத்தை பற்றி பேசுவதல்ல, ஹிஜாபை பற்றி பேசுவதல்ல. இவைகள் எல்லாம் சின்ன விடயம். அரபு எழுத்துக்கள், கிதாபுகள் சின்ன விடயம். முஸ்லிம்களுடைய அடிப்படையான விடயம் குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த தாவத் ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலும் வரணும். அவர் அரசியல்வாதியாக இருக்கிறார், அவர் ஆட்டாவடக்கூடியவராக இருக்கிறார், அவர் ஒரு விவசாயியாக இருக்கிறார். சகோதரர்களே, முஸ்லிம்களே, எப்பொழுது இந்த சூரா நாவில் வருமோ முழு உலகத்துடைய பவரும் இல்லாமல் போகும். அதற்குத்தான் அல்லாஹ் அந்த சூறாவை ஒரு நாளைக்கு 5 தடவை ஓது, உள்ளத்தில் உறுதியாக்கி சொல்லு மக்களிடம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன் என்பதை இந்த நாட்டில் 20 லட்சம் முஸ்லிம்களும் பேசியிருந்தார். இந்த நாட்டில் ஹலால் பிரச்சனை வந்திருக்கார், இந்த நாட்டில் ஹிஜாப் பிரச்சனை வந்திருக்காது, இந்த நாட்டில் மக்தப் பிரச்சனை வந்திருக்காது, இந்த நாட்டில் சூஃபி வஹாபி எந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்? அடிப்படை அத்திவாரத்தை விட்டதுதான் பெரும் பிரச்சனை. அடிப்படை விடயம் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டால் தான் முழுதுமே. அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு நீங்கள் 5 மணித்தியாலம் டிவியில் உட்கார்ந்து விளக்கம் சொல்லுவதால் ஒன்றுமே விளங்காது. நீங்க என்ன செய்றீங்க? டிவியில உட்கார்ந்து மாட்டிறைச்சி சாப்பிடலாம் என்று 2 மணித்தியாலம் பயான் பண்றீங்க. யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர். நீங்க ஹிஜாபை பத்தி பேசுறீங்க, நீங்க ஹலாலை பத்தி பேசுறீங்க. இந்த பள்ளிவாசல கட்டுறதுக்கு நீங்க எல்லாம் திட்டம் போட்டீங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர். பள்ளிவாசல கட்டுறதுக்கு திட்டமிட்டால் என்ன செய்யணும் என்று எல்லாருக்கும் தெரியும். முதல் இந்த பள்ளிவாசலுக்கு அத்திவாரம் போடும். ஆனா 3 பேர் போய் என்ன செஞ்சாங்கன்னா, அக்கரப்பத்துல மாபல் கடையில போய் கொஞ்சம் மாபளையும், பெயிண்ட் கடையில போய் பெயிண்டை ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இன்னும் அத்திவாரம் போடல, இன்னும் பேஸ் போடல பள்ளிவாசலுக்கு. ஆனா பள்ளியுள் வந்துட்டு என்னென்ன மாபலும் பெயிண்டும் ஃபேனும் லைட்டும் வந்துருக்கு. எவ்வளவு புத்திசாலியான மக்கள். சகோதரர்களே, ஹலால் என்பது மாபல், மக்தப் என்பது பெயிண்ட், ஹிஜாப் என்பது லைட், அத்திவாரம் அல்லாஹ் ஒருவன் என்பதை தைரியமாக பேசுங்க. அல்லாஹ் ஒருவன், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். இந்த தாவத் மௌலைமார் மாத்திரமல்ல, அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, பாடசாலையில் ஆசிரியர் பேச வேண்டும், அதிபர் பேச வேண்டும். நீங்க முஸ்லிமாக இருந்தால் அவரோடு,
நீங்க முஸ்லிம் மார்க்கெட்ல இருக்கிறீங்க, மரக்கறி மார்க்கெட், வாரவங்களோட பேசுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவர். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவர். லம் யலித், அல்லாஹ்க்கு வாப்பா உம்மா இல்ல. வலம் யூலத், அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்ல, வாப்பா உம்மா இல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும். இது விளங்காது நினைக்கிறீங்க மக்களுக்கு? இதுதான் விளங்கும். முதல் அல்லாஹ் இறக்கிய ஆயத் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் அலக اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. அல்லாஹ் முதல் இறக்கியதே அப்போ ஒரு முஸ்லிம் கூட உலகத்தில் இருக்கவில்லை சகோதரர்களே. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், முழு காஃபிர்களுக்கு ஓதி காட்டுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق, உங்களை படைத்த ரப்புடைய பெயரால் ஓதுங்கள். உங்களை படைத்தது அல்லாஹ். خلقல் இன்சான மின் அலக, மனித சமூகத்தை அல்லாஹ் இரத்த கட்டியிலிருந்து படைத்தார். யாரும் இதை சொன்னது கிடையாது உலகத்திலே சகோதரர்களே, அல்லாஹ்வை தவிர. முதலாக இறக்கியது. அதற்கு பிறகு இறக்கியது யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹ்ஜுர். ஓதிக்கொண்டிருப்பவரை எழும்புங்க. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்ஸிர், எழும்புங்க, எழும்பி. வரப்பக ஃபகப்பிர், யார பத்தி பேசுங்க தெரியுமா? அரசியல், ஹலால் அல்ல, ஹிஜாப் அல்ல. பேசுங்க ரப்பை பற்றி, அல்லாஹ்வை பற்றி. முஸ்லிம்களே, நம்முடைய உள்ளத்தில் இருப்பவன் அல்லாஹ். இதை தெளிவுபடுத்துங்கள். இந்த மறைச்சு வைத்திருக்கும் இந்த அமானிதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். என்ன நடக்குது என்று பாருங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வை யாராலும் மறுக்க முடியாது சகோதரர்களே. வரப்பக ஃபகப்பிர், ரப்புடைய பெருந்தன்மை அல்லாஹ். வானத்தை படைச்சது யாரு? கேளுங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே அடியோடு அழிப்பது. இன்று எங்களை யாரும் அடியோடு அழிப்பதற்கு வரவில்லை, வர முடியாது. ஒரே ஒரு ஆள் இருந்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவரையும் தூக்கி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். உலக ஜனாதிபதி, அது நாட்டு ஜனாதிபதி அல்ல. உலகத்தை ஆண்ட 4 பேர், 2 முஸ்லிம் 2 காஃபிர். நும்ரூத் உலகத்தை ஆண்டவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தட்ட தனி, ஒரு உதவி இல்லை. நாங்க அல்லாஹ்வை பத்தி பேசினால் எங்களுக்கு எவ்வளவு உதவி இருக்கும். கூட்டாளிமா இருக்கு, முஸ்லிமோடு இருக்குது. ஆமி வாரார் வீட்டை உட்கார வச்சு டீயை கொடுத்து சொல்லுங்க குல் ஹுவல்லாஹு அஹத். சிஐடி வாரார், சொல்லுங்க குல் ஹுவல்லாஹு அஹத். எல்லாருக்கும் பேசுங்க குல் ஹுவல்லாஹு அஹத். இதுதான் எங்களுடைய தாவத் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சல்ல போது நும்ரூதுடைய கால பிடிக்கல, நும்ரூத கும்பிடல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நும்ரூத கூப்பிட்டார். இங்க வா. وَإِذْ حَاجَّ إِبْرَاهِيمُ فِي رَبِّهِ أَنْ آتَاهُ اللَّهُ الْمُلْكَ إِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّيَ الَّذِي يُحْيِي وَيُمِيتُ. சொன்னாங்க, இந்த அல்லாஹ் யார் தெரியுமா? ஹயாத்தாக்குறவன் என்ற அல்லாஹ், மௌத்தாக்குறவனும் என்றார். நும்ரூத் என்ன செஞ்சார்? 2 பேரை கூப்பிட்டு ஒரு ஆளுடைய கழுத்தை வெட்டினான், மற்றவரை சும்மா அனுப்பினான். சொன்னான், நானும் மௌத்தாக்குவேன், நானும் உயிர் கொடுப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப பேசினார். சொன்னாங்க,
என்ற அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறார். முடியும் என்றால் உன்னால் மேற்கிலிருந்து உதிக்க வைக்கிறார். அந்த இடத்துல தான் வாய பொத்தினான் நம்ரூத். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலக ஜனாதிபதியோடு பேசியது அல்லாஹ்வை பற்றி. பிரச்சனை முடிவுக்கு வந்தது. என்ன முடிவு? நம்ரூதை அல்லாஹ் அழித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இன்று வரை அல்லாஹ் புகழப்படக்கூடிய ஒருவராக மாற்றினார். பிரச்சனை முடிவுக்கு வந்ததா இல்லையா? சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை போல ஒரு கொடுங்கோலன் உலகத்தில் இப்பொழுது கிடையாது. ஹிட்லரை விட மோசமானவன் ஃபிரௌன். ஹிட்லரை விட மோசமானவன். ஒரு பிள்ளையை கொல்லுவதற்காக 70,000 பிள்ளைகளை கொண்டவர். எவ்வளவு பயந்திருக்க வேண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சமாதானம் பேசவில்லை. சமாதானம் பேசுவது விடிவாக மாறாது சகோதரர்களே. சமாதானம் பேசினால் ஒன்று, உங்களுடைய மௌத்து வரை உங்களுடைய பிள்ளைகள் வேதனையை ருசிப்பார்கள். இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, சொன்னார்கள், உனக்கு அல்லாஹ் சொல்லி தரவா? அவன் கேட்டான், வமா ரப்புல் ஆலமீன், யார் அல்லாஹ்? அல்லாஹ் யார்? விளங்கப்படுத்தினார்கள். வானம் பூமியுடைய ரப், உன்னை படைத்தவன், உனக்கு தோற்றத்தை தந்த ரப் அல்லாஹ். ஹாலிக், படைத்தவன். அவன் ராசிக், அவன் ரிஸ்க் தரக்கூடியவன். அவன் தான் மாலிக், அவன் தான் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த உண்மையை பேசியது யார் இந்த நாட்டிலே சகோதரர்கள்? இந்த உண்மையை பார்லிமெண்டில் பேசியது யார்? இந்த உண்மையை சமூகத்தில் பேசியது யார்? எல்லோருடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது தெரியுமா? வீட்டிலே காணாமல் போன தொரப்பை ஒருவன் ரோட்டிலே வந்து தேடிக்கொண்டிருந்தார். பல மணித்தியாலம் தேடுகிறார். பல மணித்தியாலத்துக்கு பிறகு சூழந்த மக்கள் எல்லாம் கேட்டார்களாம், என்ன காணாமல் போனது? தொரப்பு எங்க காணாமல் போனது? வீட்டுல. அப்படியே இங்க வந்து தேடுறாய், இங்கதான் வெளிச்சம், இங்கதான் வெளிச்சம் இருக்குது. அதே வெளிச்சத்தை நீ வீட்டுக்குள்ள கொண்டு போய் தேடி, தொரப்பு கிடைத்து விடும். சகோதரர்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆனை வழங்குங்கள், அல்லாஹ்வை வழங்குங்கள், அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள். அல்லாஹ்வை பற்றி பேசாதவன் தான் பெரிய கோழை. பெரிய கோழை அவர்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு தைரியம் இல்லை. நோம்பு பிடி என்று, நோம்பு பிடி, வீட்டுக்குள் முடங்கிக் கொன்று என்று அறிக்கை விடுவது புத்திசாலித்தனம் அல்ல. நாம் ஹதீஸ்களிலே வீடுகள் ஆரம்பிக்கும் பொழுது, வீடுகள் புதிய வீட்டுக்குள் குடி போகும் பொழுது என்ன செய்வார்கள்? முதல் போனதோடு பாங்கு சொல்வார்கள். ஏன்? பாங்கு சொன்னதோடு ஷைத்தான் ஓடி விடுவார். ஷைத்தான் தொழுகைக்கு பயம் அல்ல, இபாதத்துக்கு. ஷைத்தான் பயம் தாவத்துக்கு. நீங்க வீட்டுக்குள்ள வந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதோட நபி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் ஓடுகிறானாம். எப்படி தெரியுமா? காத்து விட்டுட்டு ஓடுறான். சும்மா ஓடுறது வேறு, காத்து போக போக ஓடுறான் ஷைத்தான். அல்லாஹ்வை பத்தி பேசினாலே போதும் சகோதரர்களே, ஷைத்தானும் ஷைத்தானின் நண்பர்களும் ஓடுவார்கள். முஸ்லிம்கள் இதை விளங்கி வைக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் சில இடங்களில் பெரியவராக இருப்பீர்கள், சில இடங்களில் தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள், அமைச்சர்களாக இருப்பீர்கள், பிரின்சிபலாக இருப்பீர்கள். அந்த இடத்தில் மிக புத்தி சாதுரியமாக பேச வேண்டிய ஒன்று அல்லாஹ்வை பற்றி மாத்திரம். அல்லாஹ் ஒருவர். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சகோதரர்களே,
இந்த சூறாவை அன்பு வைத்தாலே சொர்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு ஜமாத்தை அனுப்பி வைத்தார்கள். அந்த ஜமாத்துடைய அமீர் தொழுவிப்பார். எந்த சூறாவை ஓதினாலும் கடைசியில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஜமாத் திரும்பி வந்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக இவர் ஓதுவார். நபி அவர்கள் கேட்டார்கள், அவரிடம் போய் கேளுங்கள், ஏன் ஓதினார்? அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை நேசிக்கிறேன், அன்பு வைக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சூறாவை நீ அன்பு வைப்பதே போதும், நீ சொர்க்கம் நுழைவது. சரி, ஒண்ட அன்பு வச்சிட்டீங்க, என்ன செய்வீங்க? உங்களோட மனைவிய அன்பு வச்சிட்டீங்க, உங்களோட மனைவிய பத்தி எங்கெல்லாம் பேசுவீங்க? உங்களோட தொழில அன்பு வச்சிட்டீங்க, பாப்பீங்க சில மீன்காரர்கள் மீன் வியாபாரம், அதுவும் சின்ன சின்ன மீன், அதை பத்தி பேசுற பேச்சுகள். சகோதரர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அன்பு வைத்தால் ஒரு முஸ்லிமுடைய நாவு கல்வியிலிருந்து என்ன வரவரும்? இதுவரைக்கும் நாம் பேசி இருக்கிறோமா சகோதரர்களே? பேசி இருக்கிறோமா? பேசினதோ பேசலையோ, ஒரு நாள் வரப்போகிறது கியாமத். அல்லாஹ் முழு உலக மனிதர்களுக்கும் அவன் ஒருவன் என்பதை தெளிவுபடுத்துவார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சூரா இப்ராஹிமிலே அல்லாஹ் சொல்கிறார், فلا تحسبن الله مخلف وعده رسلا ان الله عزيز ذو انتقام. அல்லாஹ் சொல்றார், நினைச்சிடாதீங்க நான் வாக்குக்கு மாறு செய்வேன் என்று. நான் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டேன். நபிமார்களுக்கு கொடுத்த வாக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். இன்னல்லாஹ அஸீஸுன் இன்திகாம். அல்லாஹ் சொல்றார், நான் அஸீஸ். அஸீஸ் என்றால் என்ன? யாவற்றையும் மிகைத்தவன் நான் தான், என்னை யாரும் மிகைக்க முடியாது. அல்லாஹ்வை யாராலும் மிகைக்க முடியுமா சகோதரர்களே? என்னை யாரும் மிகைக்க முடியாது. அது மாத்திரமல்ல, பழிக்கு பழி வாங்குறவன் தான். பழிக்கு பழியும் வாங்க. அல்லாஹ்வுடைய இரக்கம் வேற. அல்லாஹ் பழிக்கு பழி வாங்குறதுக்கு நாள் இருக்கு. சும்மா பழிக்கு பழி வாங்க மாட்டார். ஃபிரௌன பழிக்கு பழி வாங்கினது எவ்வளவு காலத்துக்கு பிறகு. அல்லாஹ் அசீஸ், நான் யாவற்றையும் மிகைத்தவன். சகோதரர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே இந்த அசீஸ் என்ற வார்த்தை இருக்கிறது. குர்ஆனில் அசீஸ் என்ற வார்த்தை 10 இடங்களில் சேர்ந்து வரும். அதனாலதான் அசீஸ் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பயன்படுத்த தெரிந்தவர்கள் புத்திசாலிகள். அல்லாஹ் குர்ஆனில் யா அஸீஸுல் அலீம், அஸீஸுல் அலீம், அஸீஸுர் ரஹீம், அஸீஸுல் ஹகீம், கவியுல் அஸீஸ், அஸீஸுர் கஃபூர், அஸீஸுல் கஃபார், அஸீஸுல் வஹ்ஹாப், அஸீஸுல் முக்ததிர். சகோதரர்களே, அஸீஸு து இன்திகாம். அஸீஸ் என்றாயா? என்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது அல்லாஹ் சொல்கிறார். சரி, எந்த நாள் தெரியுமா? யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வஸ்ஸமாவாத் வபரஸூ லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அல்லாஹ் சொல்ற, நம்புறா நம்புங்க. யௌம துபத்தலுல் அர்து, இந்த பூமி அப்படியே மாற்றப்படும். இந்த அட்டாளை சேனை அக்கறப்பட்டிருக்காது, நீண்ட காலத்துக்கு இருக்காது, மாற்றி விடுவேன். யௌம துபத்தலுல் அர்து வஸ்ஸமாவாத், எல்லாமே மாறிடும். மாறினா
உங்களை எல்லாரையும் வெளுப்பாட்டி வைப்பேன். யாருக்கு முன்னால் தெரியுமா? وَبَرَزُوا لِلَّهِ الْوَاحِدِ الْقَهَّارِ. அந்த ஒருவனுக்கு முன்னால் நான் ஒருவன் என்பதை நிலைநாட்டி காட்டுவேன். அல்லாஹ் சொல்றார். உங்களுக்கு பேச இயலாது, உங்களுக்கு கதைக்க இயலாது. கியாமத்துடைய நாளை அல்லாஹ் கூப்பிடுவானா, கொஞ்சம் பேர் இங்க வா, ஏன் நீ இஸ்லாத்தை சொல்லல? யா அல்லாஹ் பயமாக இருந்தது சொல்லுவாரா? பயமா இருந்துச்சு பேசுறதுக்கு. அல்லாஹ் கேட்பானா, என்ன விட நீ பயந்தியா மக்களை? என்ன விட மக்களை பயந்தியா? எந்த பயம் இல்லையா உனக்கு? போ நடக்குது. கண்ணியத்துக்குரிய முஸ்லிம்களே, வாலிபர்களே, ஒவ்வொரு சிந்தனையுடையவர்களே, முழு சிந்தனையை மாற்றி ஒரு சிந்தனைக்கு வாருங்கள். அல்லாஹ் ஒருவன் நான் பேச போகிறேன். ஒரு கிழமை பேசி பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை 7 பேரோடு நான் அல்லாஹ்வை பற்றி பேச போகிறேன். பேசி பாருங்கள், என்ன நடக்குது என்று பாருங்கள். அல்லாஹ் முடிக்கவில்லை, சொல்கிறார். وَتَرَى الْمُجْرِمِينَ يَوْمَئِذٍ مُقَرَّنِينَ فِي الْأَصْفَادِ. நான் ஒருவன் என்பதை விளங்கப்படுத்துவேன். எப்பொழுது தெரியுமா? அவ்வளோ பாவிகளுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டுதான் விளங்கப்படுத்துவேன். முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத். விலங்கு மாத்திரமல்ல, சராபீலுஹும் மின் கத்ரான். சராபீலுஹும் மின் கத்ரான். உடுப்பு போட வச்சிருப்பேன் தாரால். கத்ரான் என்றால் தார். தாரால் உடுப்பு போட வச்சுதான் விளங்கப்படுத்துவேன் நான் ஒருவன் என்று. உலகத்தில் விலங்கு உங்களுக்கு கிடைக்கலையா? சராபீலுஹும் மின் கத்ரான் வதக்ஷா வுஜூஹஹும் நார். நரகத்தில் வச்சுதான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் நான் ஒருவன். விளங்குற வயசுல விளங்கணும் அல்லாஹ் ஒருவன் என்று. விளங்கப்படுத்தணும் சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன் என்று. அல்லாஹ் சொல்றார், لِيَجْزِيَ اللَّهُ كُلَّ نَفْسٍ مَا كَسَبَتْ إِنَّ اللَّهَ سَرِيعُ الْحِسَابِ. அல்லாஹ் மிக வேகமாக கேள்விகளை கேட்பேன், மிக வேகமாக. இதை சொல்லிட்டு கடைசி ஆயத் சூரா இப்ராஹிமுடைய ஹாதா பலாகுல் லின்னாஸ். இதுதான் மக்களுக்கு தப்லீக். இதுதான் அல்லாஹ் சொல்லல முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லல. இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்டதல்ல. இன்னைக்கு நாங்க லேசான வேலை பார்த்துட்டோம். என்ன? குர்ஆன சிங்களத்திலேயும் தமிழ்லையும் எழுதி மெதுவா கொண்டு போய் ஒருத்தர கையில கொடுக்கிறது. பார், நான் கேட்கிறேன், இந்த பள்ளியில் இருக்கிறோம் 2000 1000 பேர், நாமெல்லாம் பரம்பரை முஸ்லிம். நாங்களாவது குர்ஆனை பார்த்து முடிச்சிட்டோமா? நாங்க அவ்வளவு பேரும் குர்ஆனை பார்த்து முடிச்சிட்டோமா? சிங்கள குர்ஆனை கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு அஹமதுடைய கை, சிங்கள குர்ஆனை கொண்டு போய் ஜனாதிபதியில கையில கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு இல்லாத பற்று அவருக்கு இருக்குமா குர்ஆன்ல? நாங்களே பார்க்கலையே, நாங்களே பார்க்கலையே நம் குர்ஆனை. எவ்வளவு லேசான வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இது இருந்திருந்தா 1,24,000 பிரிண்ட போட்டு அபூஜெயிலை கொண்டு அபூலஹப் கொண்டு அழகா கொடுத்திருப்பார். குர்ஆன் பிரிண்ட் கொடுப்பதால் இஸ்லாம் வளராது. ஒவ்வொரு முஸ்லிமும் வாயை திறந்து பேசணும். சரி, அப்படிதான் குர்ஆனை கொடுத்தீங்க. பெரட்டினா முதல் சூரா என்ன? ஃபாத்திஹா, அந்த பக்ரா. மாட்டை பத்தி என்னடா? மாட்டை பத்தி தான் எழுதியிருக்காங்க. முதலாக முதல் இறங்கினது பக்ரா. சகோதரர்களே, கொடுத்தாலும் பிரச்சனை தான். ஏன்? சரியாக செய்யவில்லை. ஒவ்வொரு முஸ்லிமும் பேசப்படும். உங்களுடைய இஸ்லாமாக இருந்தால் அவ்வளவுதான். என்னுடைய இஸ்லாம், அதனால் நான் உங்களுக்கு மத்தியில் பேசுகிறேன். நீங்க வித்தியாசமாக யோசிக்க வேண்டாம். ஏன் இப்படி பேசுறாங்க? என்ன இஸ்லாம்? என்ன இஸ்லாம்? நான் இஸ்லாத்தை விரும்புகிறேன், நான் இஸ்லாத்தை நேசிக்கிறேன்.
என் ரத்தத்தில் இஸ்லாம் இருக்கிறது, எனது கல்வில் அல்லாஹ்வை வைத்திருக்கிறேன், அதால் நான் பேசுகிறேன். உங்களுடைய ரத்தத்தில் இஸ்லாம் இருந்தால், உங்களுடைய கல்வில் அல்லாஹ் இருந்தால் நீங்க பேசுங்க. அல்லாஹ் சொல்கிறார், ஹாதா பலாகுல் லின்னாஸ், முழு மனித சமூகத்துக்கும் இது தப்லீக். இது வலியுன்தரூ பி, மக்களை எச்சரிக்கை பண்ணுங்க, அல்லாஹ் ஒருவர் என்பதை விளங்கப்படுத்துங்க. அப்படி விளங்கலையா, வலியஅலமு அன்னமா ஹுவ இலாஹு வாஹித், எதுவரைக்கும் விளங்கப்படுத்தணும் தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் தான். ஹஜ்ரத் பிலால் பின் ரபாஹ் அடிக்க சொன்ன வார்த்தை என்ன? அஹத் அஹத் அஹத். அடிச்சதோட மாத்த இல்லை. அஹத் 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 உன்னை பாதுகாப்பார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பிலால், அந்த அஹத் உன்னை பாதுகாப்பார். என்ன நடந்தது கேட்கிறாங்க. பிலால், சொர்க்கத்துல நடக்கிற சத்தத்தை கேட்டேன். பிலால் என்ன அமல் செய்தார்? யாரை பத்தி பேசி? அல்லாஹ் கைவிடுவான் என்று யாராவது நம்பினால் தயவு செஞ்சு பேசுகிறார். உன் அல்லாஹ் கைவிட்டுவான், எனக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான், என்ற அல்லாஹ் கொஞ்சம் பலகீனமானவன், என்ற அல்லாஹ் சந்தர்ப்பவாதி, என்ற அல்லாஹ் இப்படித்தான் என்று நீங்க நம்பினா தயவு செஞ்சு பேசுகிறார். எங்களுக்கு உறுதி இருக்குது, அல்லாஹ் கைவிட மாட்டா. நாங்க பேசுவோம். தைரியம் உள்ளவர்கள், யகீன் உள்ளவர்கள் இவர்கள் தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை பத்தி பேசினால் நீங்க கேட்கலாம், என்ன கூலி? அல்லாஹ் அதையும் சொல்லாமல் விடவில்லை. இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. சகோதரர்களே, அல்லாஹ்வை பத்தி பேசுனீங்க. அல்லாஹ்வை மார்க்கெட்டிங், பேங்க் மார்க்கெட்டிங் வருது. நெலும்ப கொள்ற மெஷின் எடுத்துட்டு மார்க்கெட்டிங், தும்பு கட்டை எடுத்துட்டு மார்க்கெட்டிங், எல்லாம் மார்க்கெட்டிங் நடக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கெட்டிங் மாத்திரம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், என்ன பத்தி பேசு. இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்கட ரப்பன்னு பேசி, தும்மஸ்தகாமு, உறுதியா இருக்கு. இப்ப பிரச்சனை வருது. அல்லாஹ்வை பத்தி பேசினீங்க, கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை பத்தி பேசினீங்க, உங்களுக்கு அடிச்சாங்க, நீங்க பிலால போங்க. யாரும் அல்லாஹ்வை பத்தி பேசின ஜெயிலுக்கு போகல. யாரும் போனாங்களா? அல்லாஹ்வை பத்தி பேசி கத்திய வச்சிருந்தான் போனாங்க. அல்லாஹ்வை பத்தி பேசி ஒருத்தர் ஜெயிலுக்கு போகலையே. அல்லாஹ்வை பத்தி பேசின ஒருத்தர் அடி வாங்கலையே. கிடைக்காது சகோதரிகளே. அடி அவன் பாதுகாப்பு, ஜெயிலுக்கு போக வராது, அவன் பாதுகாப்பு. தைரியம் இருக்கவும். எப்ப அல்லாஹ்வை பத்தி பேசுவோமோ அல்லாஹ்வுடைய இரக்கம் வரும். ஊர்ல, நாட்டுல, சமூகத்துல, வீடு வீடா காண்றவங்களோட நீங்க சும்மா பேசுங்க. அவர் கேட்பார், அப்படியா? அல்லாஹ் அக்பர், நான் கருத்து இருக்கு. அல்லாஹ்ண்டா யார்? அல்லாஹ் தங்கமா, வெள்ளியா, பித்தளையா? தொடங்கும். இப்பதான் தொடங்கும். இது அழகான ஒரு கலந்துரையாடல். இனி தொடங்கும். சொல்லுங்க, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, இந்த அல்லாஹ் தான் உயர்ந்தவர். அல்லதி خلق فسوى, படைச்சது இந்த அல்லாஹ் தான். படைச்சது மாத்திரமல்ல, உங்களை வடிவமைத்தது அல்லாஹ். والذي قدر فهدى والذي أخرج المرعى, பச்சை பசுமையான வயல் வருது, இதை வெளியாக்கின அல்லாஹ். சொல்லு, எங்கட குர்ஆன்ல இருக்குது என்று சொல்லு. யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் சொல்றார், மனிதனே, முஸ்லிமே என்று கூப்பிடவில்லை, மனிதனே நான் சங்கையானவன். அல்லாஹ் சொல்றார், நான் அநியாயக்கார இறைவன் அல்ல,
சங்கையான ரப்பை விட்டு முன்னே எது ஏமாத்தியது? அல்லதி ஹலகக், உன்னை படைச்சனே நான். உலகத்துல யாருடைய புத்தகத்திலேயும் இல்லை தான் படைத்தனார். குர்ஆன் தமிழ் படைக்கலுமா? அல்லாஹ் சொல்றார் ஏழுமண்டா ஒரு கொசு படைக்கப்பா, ஏழுமண்ட கொசு ஒண்ட படைக்கப்பா. இவ்வளவு தெளிவா பேசுறான் அல்லாஹ். அல்லதி ஹலகக் ஃபஸவ்வாக், படைச்சது மாத்திரம் இல்லையே, உங்களோட வடிவமைத்தது, உங்களோட தலையை வட்டமாக்கியது, உங்களோட மூக்க வட்டமாக்கியது, உங்களோட கண்ணெல்லாம் வட்டமாக்கியது. மூணாவது உங்களை நேராக்கினது. ரெண்டு கையை விரிச்சு பாருங்க, எவ்வளவு நேரா இருக்கு. ரெண்டு காலை நேர் யார் செய்வது? உம்மோட வயிற்றுக்குள்ள புகுந்து யாராலும் செய்ய முடியுமா? செய்தவன் சொல்றான் நான் செய்வேன் என்று. செய்யாதவர்களால் சொல்ல முடியாத சகோதரர்களே, செய்தவன் சொல்றான், செய்தவன் தான் என்கிற அல்லாஹ். அது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்றார் في أي صورة ما شاء ركبك. சரி, உனக்கென்று தோற்றத்தை தந்தேனா இல்லையா? தோற்றம் ஆக கஷ்டம். அடிக்கடி சொல்றது, சம்சாண்டாலே முக்கோணம் தான். 100 வருஷமா சம்சா முக்கோணம் தான். சம்சாக்கு வேற தோற்றம் ஒன்று கொடுங்க பாப்போம், ஏழுண்டா யாரும் வாங்கலாம் பாப்போம். சம்சாண்டாலே முக்கோணம் தான். பெட்டிசண்டா எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் யாருக்கும் தோற்றம் கொடுக்க முடியாது. தோற்றத்தை தந்தவன் அல்லாஹ். இவ்வளோ சங்கையான என்ன விளங்காம போனது உனக்கு ஏன்? நல்லா கேட்கும் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் பத்தி பேச தொடங்குங்க சகோதரர்களே. முழு பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு பேசி எங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பேசிய உங்களுக்கு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, உங்களோட சக்கராத்த மலக்குகள் இறக்குவே, உங்களோட கௌரவப்படுத்த. அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. وأبشروا بالجنة التي كنتم توعدون, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது வாங்க. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة, உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் நாங்கள் தான் உங்களோட கூட்டாளிமா நேசர்கள். وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ, விருப்பமான எல்லாம் உங்களுக்கு இருக்குது. மார்க்கெட்டிங் செய்தவங்களுக்கு மட்டும், மௌனிகளுக்கு, பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு அல்ல. நீ பேச அல்லாஹ் பத்தி நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாரும் டிவியில போய் இதை பேசு, ரேடியோல போய் இதை பேசுங்க. அபூ ஜஹலும் ரசூலுல்லாஹ் ஒரு உடுப்புன்னு நீ சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு ஹிஜாபை பத்தி நீங்க பேச தேவையில்லை, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க. நீ முஸ்லிம், உட கல்வில அல்லாஹ் இருக்கிறானா, பேசு தைரியமா. அல்லாஹ் இது சக்கராத்ல சகோதரர்களே, சக்கராத்ல இருந்து உயிர் எங்க போகும்? யார்கிட்ட போகும் உயிர்? நம்மளோட உயிர். அல்லாஹ் சொல்லுவான், நாம் வரவேற்கும் வார்த்தை, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்திய்யா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் சொல்லுவான், நாம் அமைதியான ஆத்மாவே. இதுதான் மார்க்கெட்டிங் உடைய பிரயோஜனம். கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, உங்களுக்கு பென்ஷன் தருவாங்க, உங்களை கௌரவப்படுத்த தருவாங்களா இல்லையா? உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், உங்களை கௌரவப்படுத்துவாங்க. அரச ஊழியர் அல்லாஹ்வை பத்தி பேசினா அல்லாஹ் கைவிடுவானா? அல்லாஹ் கைவிடுவானா? சகோதரர்களே, உங்களோட உயிரை வர வைப்பார். அமைதியான ஆத்மாவே வா. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்திய்யா, நான் உன்னை பொருந்தி கொண்டுட்டேன் வா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, எனது அடியார்களுக்கு நுழைந்து வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழைந்து. எவ்வளவு நன்மாராய சகோதரர்களே. ஹஸரத்
அப்துல்லா பின் அப்பாஸ் மதீனாவுல வாழ்ந்து முடிவெடுக்காம ஒரு ஊரை அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு தாயிஃப் என்ற ஊர். உங்களுக்கு தெரியும், தாயிஃப் என்ற ஊர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லடித்து ரத்தம் ஓட்டிய ஊர். அப்துல்லா பின் அப்பாஸ் அந்த காலத்துடைய பெரிய ஞானி. 30 மாசம் தான் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க. பழையிட்டாங்க அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு. தாயிஃபை தேர்ந்தெடுத்து தாயிஃபுடைய மூல முடுக்குல போய் அல்லாஹ்வை விளங்கப்படுத்தினாங்க. அல்லாஹ்வை பேசினாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். முழு தாயிஃப் மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு பாடத்தை காட்டினான். அப்துல்லா பின் அப்பாஸுடைய ஜனாஸா மௌத்தாயிட்டாங்க. மையத் இருக்குது மஸ்ஜித் அப்பாஸ்ல. சகோதரர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ள பறவை ஒன்று வந்து அப்துல்லா பின் அப்பாஸுடைய கபனுக்குள் புகுந்தது. எல்லாருமே பார்த்தாங்க. அந்த பறவையை வெளியே எடுக்கிறதுக்கு வெளியே வரல. ஆனா ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. முழு பள்ளியில் இருந்தவர்களும் இந்த சத்தத்தை கேட்டார்கள். அதுதான் இந்த ஆயத். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. எனவே சகோதரர்களே, உலகத்துடைய முடிவும் இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கமும் கிடைக்கும். என்கிற நாவில் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அதுவும் குல் ஹுவல்லாஹு அஹதை மாத்திரம் மௌத் வரை பேசுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இந்த உலகத்தில் ஆகிரத்தில் சீதேவிகளாக ஆக்கியருவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்முடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. உண்மையான தாயிகளாக நம்மை ஆக்குவாயா. நமது ஈமானில் யகீனை நசீபாக்குவாயா. உறுதியை தருவாயாக. யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்டவர்கள் யா அல்லாஹ், உனது அடிமைகள் யா அல்லாஹ், உன்னை பற்றி பேசுவதற்கு ஒரு நாளும் தயங்க மாட்டோம் ரஹ்மானே. எந்த இடத்திலும் எந்த சபையிலும் உன்னை பற்றி பேசக்கூடிய தைரியத்தை நசீபாக்குவாயாக. உனது நேசர்களாக ஆக்குவாயாக. உனது அடியார்களாக ஆக்குவாயாக. இந்த நாட்டின் நாலாபுறங்களுக்கும் சென்று குல் ஹுவல்லாஹு அஹதை பேசும் முஸ்லிம்களாக நம்மை ஆக்குவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தையும் அதே கலிமாவோடு ஆக்கியருவாயாக.